ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் ரவிந்த். மைக்ரோமேக்ஸ் இன்றைக்கி அவங்களுடைய நோட் சீரிஸில் இருந்து புதுசாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மைக்ரோமேக்ஸ் நோட் 2 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் AMOLED டிஸ்பிளேவோட ப்ரீமியம் லுக்கான டிசைனோட ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டுக்கு இந்தியன் மார்க்கெட்டுக்கு இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வேறு இன்னும் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்குது, என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒத்தா இல்லையா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைக்ரோமேக்ஸ் அவங்களுடைய இந்த நோட் சீரிஸில் இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண மைக்ரோமேக்ஸ் நோட் 1 அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பெக்ஸோட ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டுக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோன் அவங்க எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருந்த ஸ்பெக்ஸ் எல்லாமே அப்படியே ரெட்மி நோட் 9 அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஸை தான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். அந்த மாதிரி தான் இப்போ இந்த மைக்ரோமேக்ஸ் நோட் 2 இந்த ஸ்மார்ட் ஃபோனும் காப்பி பேஸ்ட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை காப்பி பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் எங்கே இருந்து தூக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா அந்த பிரீமியம் ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனை தூக்கிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரியான லுக் லைக் இருக்கக்கூடிய ஒரு டிசைனாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டிசைன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மொபைலுடைய பேக் சைடிங்க நாங்கள் கிளாசி ஃபினிஷ் கொடுத்துருக்கோம், அப்படியே பல இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தான் அவங்க இந்த ஒரு ப்ரொமோஷன் அப்படின்றத இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பண்ணியிருந்தாங்க. பட் பேக் சைட் கிளாசி ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க, கிளாஸ் பாடி கிடையாது. ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கலாம், கிளாஸ் பாடியோன்னு கூட நினைக்கலாம். பட் அவங்க எங்கேயுமே கிளாஸ் பாடி அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணல, கிளாஸ் ஃபினிஷ் அப்படின்ற மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதனால இந்த பேக் சைட் மெட்டீரியல் என்ன அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு கிளியராக தெரியல. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய பிரைஸ் செக்மெண்ட்டை பார்க்கும்போது கண்டிப்பாக கிளாஸ் பாடிலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, பிளாஸ்டிக் பாடியாக தான் இருக்கும். பட் ஒரு கிளாசி ஃபினிஷில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அந்த பேக் சைட் டிசைன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது, அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைட் டிஸ்பிளேக்கு சைடில் இருக்கக்கூடிய அந்த பெசல் சைஸுமே ரொம்பவே கம்மி பண்ணி இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் லுக்குமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஐஃபோனுடைய ஸ்டைலில் இப்போ ரீசெண்டாக ரெட்மி நோட் 11 கொண்டு வந்தாங்களே அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அந்த ஒரு ஷேப் அந்த ஒரு ஸ்டைலில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் அப்படின்றது இருக்கு. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த மைக்ரோமேக்ஸ் நோட் 2 உடைய டிசைன் ஒரு சூப்பரான டிசைன், லுக் வைஸ் பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம கையில் எடுத்து யூஸ் பண்ண தான் தெரியும். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய வெயிட் அண்ட் திக்னஸ்னு பார்த்தீங்கன்னா 205 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 8.34 mm திக்னஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய வெயிட் அண்ட் திக்னஸ் கொடுத்துருக்காங்க. கலர் ஆப்ஷன் மொத்தம் 2 கலர் ஆப்ஷன், பிளாக் அண்ட் ப்ரௌன் அப்படின்ற 2 கலர் ஆப்ஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் அவுட்லுக் அப்படின்றது எடுத்து வந்திருக்காங்க. கண்டிப்பாக லுக் வைஸ் ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு, அட்ராக்டிவாக இருக்குது, அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக் ஷீட் இதை இங்கேருந்து தூக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டியும் ரெட்மி ஸ்மார்ட் ஃபோனில் தான் தூக்கியிருக்காங்க. ரெட்மியுடைய நோட் சீரிஸ் தான், பட் ரெட்மி நோட் 10s அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக் ஷீட்டை தான் அப்படியே தூக்கி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 6.43 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் AMOLED பேனலுக்கான ஒரு டிஸ்பிளேவை தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டுக்கு AMOLED டிஸ்பிளேவோட நாங்கள் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தான். அதே மாதிரி இந்த டிஸ்பிளேல என்ன ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்றத அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மினிமம் ரெஃப்ரெஷ் ரேட் 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரிய வந்திருக்கு. மற்றபடி இதில் டிஸ்பிளேவுடைய பிரைட்னஸ் வேல்யூன்னு பார்க்கும்போது 550 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் என்ன கிரேட் அப்படின்றத சொல்லல, மோஸ்ட்லி கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த வகையில் இந்த டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல டீசென்டான ஒரு டிஸ்பிளே தான், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பட் ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் 60 ஹெர்ட்ஸ் அப்படின்றது சில பேருக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெட்டரா அட்லீஸ்ட் ஒரு 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இதில் 5000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 30 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் இன் பாக்ஸ்லையும் நமக்கு இந்த 30 வாட்ஸ்க்கான சார்ஜரோட தான் கொடுக்குறாங்க. அந்த வகையில் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இது ஒரு ஒர்த்தபிளான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். பட் மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது மீடியாடெக் கூடிய ஒரு சிப்செட் தான் இந்த வாட்டியும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மீடியாடெக் கூடிய ஹீலியோ G95 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் தான் எடுத்து வந்திருக்காங்க. இந்த சிப்செட்டை பற்றி கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். 12 nm சைஸ் இருக்கக்கூடிய சிப்செட் இப்போ நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இந்த அண்டர் 15K பட்ஜெட் செக்மெண்ட்டில் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் இந்த சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் கேமிங் சென்ட்ரிக்காக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை இப்போ மார்க்கெட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி ரெட்மி நோட் 10s, ரியல்மி 8, ரியல்மி நாசோ 30 மாதிரியான நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் இந்த சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸும் கேமிங் சென்ட்ரிக்காக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அந்த வகையில் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் கேமிங் சென்ட்ரிக்காக ஒரு நல்ல டீசென்டான பர்ஃபார்மன்ஸை இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைஸ்
பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா நாம இப்போ 2022 இருக்கோம். ஆல்ரெடி இந்த சிப்செட்லாம் 2021 வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோனை நம்ம பார்த்துட்டோம். ஸோ பார்த்து பழக்கப்பட்ட பழைய சிப்செட் தான். ஸோ அதே சிப்செட்டை இப்போவும் திரும்ப யூஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக இன்னும் ஏதாவது புது சிப்செட்லாம் யூஸ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட Mediatek கிட்ட இருந்து Dimensity சீரிஸ்க்கான சிப்செட்லாம் வருது. அண்ட் Snapdragon கிட்ட இருந்து கூட இப்போ ரீசெண்டாக சில சிப்செட்லாம் லான்ச் பண்ணாங்க. அதில் ஏதாவது சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை Snapdragon 720 மாதிரியான சிப்செட் யூஸ் பண்ணியிருந்தா கூட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் இங்கே நமக்கு திரும்ப அகைன் இந்த பழைய Mediatek Helio G95 சிப்செட்டே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்துகிட்டு வருது கொஞ்சம் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. கொஞ்சம் புது சிப்செட் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா ஃபீச்சர்னு பார்க்கும்போது பேக் சைடு மொத்தம் 4 கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பிரைமரி கேமரா 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா. என்ன சென்சார் என்ன அப்பேச்சர் வழியோ அதை பற்றின டீடைல்ஸ் எதுவும் இவங்க இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணலை. அடுத்து இருக்கக்கூடிய ரெண்டாவது கேமரா 5 மெகா பிக்சலுக்கான அல்ட்ராவைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. எப்பவும் 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் ஆங்கிள் கொடுப்பாங்க. அதையும் கம்மி பண்ணி 5 மெகா பிக்சல் இங்கே மாற்றிட்டாங்க. கடைசியாக மற்ற 2 கேமரா ஆஸ் யூஷுவல் 2 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் அப்படின்ற 2 சப்போர்ட்டிவ் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரியர் கேமரான்னு பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காலாம் இல்லை. 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா இருக்கு அப்படினாலும் இது அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்லாம் கிடையாது. அண்ட் இதுக்கு முன்னாடி மைக்ரோமேக்ஸும் அந்த அளவுக்கு கேமரா சென்ட்ரிக்காக ஒன்றும் ஆப்டிமைசேஷன்லாம் பெருசாக பண்ணது கிடையாது. கேமரா ஆவரேஜாக தான் எப்பவும் இருக்கும். அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் பெருசாக கேமராவில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. கேமரா ஃபீச்சரை பார்க்கும்போதே தெரியுது கண்டிப்பாக ஒரு சுமாரான கேமரா அவுட்புட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கிடைக்கும். அதே சமயம் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா அப்படின்றதெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு ஒர்த்தான கேமரா ஃபீச்சர் தான். அப்படின்னாலும் கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி மைக்ரோமேக்ஸ் கிட்ட இருந்து அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் கேமரா பர்ஃபார்மன்ஸ் இருந்தது கிடையாது. கேமரா வைஸ் ஆப்டிமைசேஷன்லாம் அந்த அளவுக்கு அவங்க பண்ண மாட்டாங்க. அதனால இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் கண்டிப்பாக பெருசாக நம்ம கேமராலாம் எதிர்பார்க்க முடியாது. பட் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே. பட் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இதில் நமக்கு Amoled டிஸ்பிளே இருந்தாலும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான தான் கொடுத்துருக்காங்க. டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் உண்டு. 3.5mm ஆடியோ ஜாக் உண்டு. Android 11 ஸ்டாக் Android 11 ஒரு OS தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இப்போ மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேஸ் வேரியண்டாக 4+64GB அப்படின்ற இந்த வேரியன்ட் 12,490 அப்படின்ற ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் எல்லாம் ஒரு நல்ல டீசென்டான ஸ்பெக்ஸ் தான். அஃப்கோர்ஸ் Redmi Note 10s இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் Redmi Note 10s இப்போ மார்க்கெட்டில் நமக்கு 15,000 அப்படின்ற பட்ஜெட்டில் தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்பெக்ஸோட ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டுக்கு 12,000 அரௌண்ட் அப்படின்ற இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். பட் ஆனாலும் அது மட்டும் நமக்கு போதாது. கண்டிப்பாக பிராண்ட் வேல்யூ அப்படின்றதையுமே நம்ம பார்த்து தான் ஆகணும். அந்த வகையில் மைக்ரோமேக்ஸ் நம்ம இந்தியன் பிராண்டாக இருந்தாலும் பிராண்ட் வேல்யூ பெரிய லெவலில் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் கிடையாது. ஆண்ட்ராய்டுக்கான அப்டேட்டும் அந்த அளவுக்கு மைக்ரோமேக்ஸ் ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு ப்ராப்பராக கொடுக்கவும் மாட்டாங்க. அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஜஸ்ட் ஸ்பெக்ஸ் வைஸ் எனக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன் மெயினாக வேணும்லாம் கேட்கக்கூடியவங்க இந்த மைக்ரோமேக்ஸ் Note 2 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். Redmi Note 10s யூஸ் பண்ண முடியாது. 15,000 கொடுத்து வாங்க முடியாது. கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டுக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெக் மெயினாக Amoled டிஸ்பிளேவெல்லாம் நான் யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மைக்ரோமேக்ஸ் Note 2 ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். அதர்வைஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய இம்பாக்ட் மார்க்கெட்டில் கிரியேட் பண்ணாது. இதை விட பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஓவரால் மைக்ரோமேக்ஸுடைய இந்த மைக்ரோமேக்ஸ் Note 2 இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் ஓகேவா? இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.